பேசுங்க. காணொளியில் வர முடியாததுக்கு மன்னிக்கவும். எனக்கு அ, கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால, அ, நான் ஆனா பேசணுங்கிற ஆர்வத்துல வந்திருக்கேன். நல்லது, மிகச் நல்லது. உங்க சிறப்பான ப்ரொஃபைல் நிகழ்ச்சி. பிக்சர் தெரியுது எல்லாத்துக்கும். உங்க ப்ரொஃபைல் பிக்சர் தெரியுது. அதுல உங்க சரிங்க. முகம் தெரியுது. அதையே நாங்க நீங்க நேர்ல இருக்க மாரி நாங்க நெனச்சுக்கிறோம். நீங்க பேசுங்க. சரிங்க. ஆ கொஞ்சம் உடல்நிலை கருதி, அ, இப்போ வந்து நீங்க எங்களுக்காக, பெண்களுக்காக எவ்வளோ அழகான ஒரு நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. பேசியவர்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அ, அ அ, நான் ஒரு 4/2/2012 அ, கூடலூரில் பணிபுரிந்து கொண்டிருந்தபோது, ஒரு மகளிர் மாநாடு என்று ஒன்று நடந்தது கூடலூரில். அ அ, ஊட்டி ம். பக்கத்துல இருக்கு. அப்ப நான் ஒரு கவிதை எழுதி வாசிச்சேன். அது என் கையில இப்ப இருந்தது. அத திருப்பி வாசிக்கலான்ட்டு இருக்கேன். வாசிங்கம்மா, வாசிங்க, வாசிங்க. ம். அதாவது பெண் என்பவள் பாரதிதாசன் கவிஞர், புரட்சி கவிஞர் சொல்லியிருக்காரு. "கல்லாத பெண் ஒரு கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைன்னு" சொன்னாரு. ம், பெண் ம், கல்வியோட முக்கியத்துவத்த அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காரு. ஒரு வீட்ல ஒரு பெண் நல்லா இருந்ததுன்னா, அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த நாடே நல்லா இருக்கும்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா, ம். முன்னாள் குடியரசுத் தலைவரும் சொல்லியிருக்காங்க. பெண்ணு நெனச்சா எத வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிறது, இந்த மாரி பெரியவங்க சொல்லியிருக்கிறத வச்சு, நம்ம பெண்ணோட இந்த மகளிர் தினத்த சிறப்பா கொண்டாடணும். அந்த வகையில நான் எழுதின ஒரு சின்ன கவிதைய வாசிக்கிறேன். நல்லதுங்க. வாசிங்க. நிலத்தின் பொறுமையும் நிலத்தின் பொறுமையும், நிலாவின் பொலிவையும், நறுமலரின் மென்மையும், மலை நதியின் தூய்மையும் கொண்ட பெண்மை. பெண்மை ஒரு பவித்திரமானது என்பதற்கு இந்த சான்றுகள். இறைவன் நமக்களித்த இனிய வரம். படைத்தல் தொழில் அவன் பங்குதாரர்களானோம். ஆனால் சில நேரங்களில் ஆண்களுக்கு அடிமையாகி, எல்லாரும் இல்ல, சில பெண்கள் ஆண்களுக்கு அடிமையானது வேடிக்கையல்ல, வேதனை. அடுப்பில் மட்டும் அடங்கிப் போனவள் பெண் அன்று. அடுப்பில் மட்டுமே அடங்கிப் போனவள் பெண் அன்று. படிப்பைப் பற்றி படிப்பைப் பற்றி விண்ணை அளந்து விண்ணில் விஜயமானாள் இன்று. சமத்துவம் பெற சட்டம் தேவையில்லை. திறமையும் முயற்சியும் இருந்தால் சமத்துவம் பெற சட்டம் தேவையில்லை. திறமையும் முயற்சியும் திறவுகோலாக்கிப் பார் பெண்ணே! திறமையையும் முயற்சியையும் நீ ஆட்சிப் பீடத்தில் கூட அமர வாய்ப்புள்ளது. வீட்டுக்கு ஒரு விளக்கு மட்டுமல்ல நீ, நாட்டுக்கே ஒளி தரும் முழு பௌர்ணமி. உழைப்பையும் விடாமுயற்சியையும் உடனழைத்துச் சென்று பார். அங்கே வெற்றியின் முகவரி வெளிச்சம் தெரியும். அங்கே வெற்றி முகவரியின் வெளிச்சம் தெரியும். அறிவு தேடலில் சுகம் காணுங்கள். அறிவு தேடலில் பெண்களே சுகம் காணுங்கள். சரிவுகளில் தளர்ந்து விடாதீர்கள். சரிவுகளில் தளர்ந்து விடாதீர்கள். வெற்றியை சுவாசித்த நம் அனைவருக்கும் தோல்வி நிச்சயம் பாடம் கற்பிக்கும். வெற்றியை சுவாசித்த நம் அனைவருக்கும் தோல்வி நிச்சயம் பாடம் கற்பிக்கும். நங்கை மனம் மென்மையானது. நட்பு தென்றல் வீசும் சோலையாகட்டும். நல்லெண்ணங்கள் பயிராகும் நிலமாகட்டும். உண்மை தெய்வத்தின் திருக்கோயிலாகட்டும். உன்னை அறியும் ஆய்வுக்கூடமாகட்டும். மகத்தான இந்த மானிடப் பிறப்பில் மங்கையராய் மலர்ந்த மகிமை அறிவீர் மாந்தரே. மகத்தான இந்த மானிடப் பிறப்பில் மங்கையராய் மலர்ந்த மகிமை அறிவீர் மாந்தரே. எதையும் சகிக்கும் சக்தி உண்டெனில் அது வேறல்ல சகியே, நீயேதான். எதையும் சகிக்கும் சக்தி உண்டெனில் அது வேறல்ல சகியே, நீயேதான். உன்னில் உன்னை வாசிக்க கற்றுக்கொள். நெஞ்ச நீதிமன்றத்தில் நீ நியாயங்களை தூக்கிலிடாமல் நேசித்து காத்துக்கொள். அன்னை மடியில் ஓர் அறியா பிள்ளை அன்னை மடியில் ஒரு அறியா பிள்ளை பின் அப்துல் கலாம் ஆவதும் அறிவிலி ஆவதும் யாராலே? தாய்மை வரம் பெற்ற நல்லதொரு பெண்மை வளர்ப்பாளே. தாய்மை வரம் பெற்ற நல்லதொரு பெண்மையின் வளர்ப்பாளே. வளமான சமுதாயம் பெண்ணே, இனி உன் வலைக்கரங்களில்தான் அடக்கம். வளமான சமுதாயம் பெண்ணே, இனி உன் வலைக்கரங்களில்தான் அடக்கம். வீட்டுக்கொரு நல்லவனை உருவாக்கி தந்தாலே போதும் மகளே, நாட்டுக்கது நன்றி கடனாய் அமையட்டும். நாட்டுக்கது நன்றி கடனாய் அமையட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி. அருமையான ஒரு கவிதை.
மிக மென்மையாகவும் மிக வன்மையாகவும் சொல்லியிருக்கிறது. நல்ல கவிதை. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. நல்லது. தூய்மையான பெண் என்பதிலிருந்து தொடங்கி பெண் வரம் என்பதை சொல்லி, படைப்பில் ஒரு அங்கமாக சொல்லி, பிறகு அடிமையானது வேதனை அளிப்பதாக சொல்லி, அப்புறம் அடுப்பு ஊதுகிறது மட்டுமல்ல, பெண்கள் வானையும் விண்ணையும் தொடலாம் என்று ஊக்குவிக்கக்கூடிய வகைகளை சொல்லி, வெற்றி தோல்வி எல்லாம் வருவதை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆக சட்டம் தேவையில்லை, பெண்களே முயற்சி செய்தால் எல்லாவற்றையும் அடையலாம் என்பது போன்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். பெண்கள் முயற்சி செய்ய வேண்டும், எல்லாமே அவங்க திறமையால் முன்னேறி வர வேண்டும். அதே சமயத்தில் சட்டமும் துணை புரிவதாக இருக்கும். மனமாற்றம் தான் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது. அந்த அந்த மனமாற்றத்தை உருவாக்குவதற்கு சட்டமும் துணை புரிவது ஒரு கட்டாயத்தை உருவாக்கும். ஆக அந்த கட்டாயமும் வேண்டும். மனிதர்களே மனதை மாற்றிக்கொள்வதற்கு மனமாற்றமும் வேண்டும். மனமும் மாற வேண்டும், சட்டமும் அதை கட்டாயப்படுத்த வேண்டும். 2 நிலை வருகின்ற போதுதான் முன்னேற்றம் என்பது வேகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நமது நாட்டிலே சட்டங்களும் நிறைய வந்திருக்கின்றன பெண்களுக்கு ஆதரவாக. ஆக அது ஒரு பெண்களுக்கான ஒரு உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இன்று சொத்துரிமை வந்துள்ளதும், பெண்களுக்கு பல்வேறு விதமான உரிமைகளையும், பெண்களுக்கு ஏறக்கூடிய கொடுமைகளை தடுப்பதற்காக சிறப்பு சட்டங்கள் வந்திருக்கிறது என்பதும் ஒரு துணை புரியக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் பார்க்க வேண்டும். அதே போல வீட்டுக்கு பல்வேறு நல்ல கருத்துக்களையும் தனது கவிதையினுடையவே எடுத்து குறைத்தார். கமலா நேரு அம்மா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா, மிக்க நன்றி.